ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட் லைக் பீயிங் தான் நம்ம ஏலியனெக்ஸ். ஸோ இந்த ஏலியனெக்ஸோட பவரை ஆண்ட்ராய்ட்ஸ், அதுலேயும் குறிப்பாக ஒரு பியூரான ஆண்ட்ராய்டாக இருக்கக்கூடிய வோர்டனாவால் டிஃபீட் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது நம்ம வோர்டனா கிட்டையும் ஆண்ட்ராய்ட்ஸ் கிட்டையும் இருக்கா அப்படிங்கிறத தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட்ஸ்னா யார், இவங்களுக்கு எப்படி பவர் கிடைக்குது, இவங்களோட பவர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பென்டன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் மானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் பீயிங்க்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபோர்ஸு. ஸோ இந்த எனர்ஜி ஃபோர்ஸை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த மேனா பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம ஹெக்ஸு, அப்புறம் வந்து டாக்ஸர்னு சொல்லி ஒரு கேரக்டர் பால் அவர், அப்புறம் வந்து நம்ம சாம் கேஸ்டர் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான பீயிங்ஸ். பிகாஸ் இவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மேனா மேஜிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரோட தான் பிறக்கிறாங்க. அதாவது இவங்களால ரொம்ப ஈஸியாகவே இந்த மேனா மேஜிக்கை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கும் போதே கிடைச்சிருது. ஏன்னா இவங்க பிறக்கும் போதே ஒரு லைஃப் ஃபோர்ஸாக ஒரு எனர்ஜி ஃபார்மில் தான் பிறக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த மேனா மேஜிக் வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த பவரை மேனிப்புலேட் பண்ணும்போது இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களால டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டெலிபோர்ட் ஆகி போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மேனா மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி டெலிகனிசிஸ் பவருமே கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ரியாலிட்டி வார்பிங் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ரியாலிட்டி வார்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எவ்வளோ தான் பவரை யூஸ் பண்ணாலும் ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் வந்து இவங்களால ரியாலிட்டி வார்பிங் பவரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைமை ஃப்ரீஸ் பண்ணுறது பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு கிட்ட இருக்கும். ஆனால் குவென் கிட்ட வந்து அந்த பவர் அவ்வளோவா கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களால வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஷீல்டு அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீல்டு இதெல்லாம் உருவாக்குவாங்க. அதே நேரத்தில் எனிமே அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு அஃபென்சிவான ஒரு வெப்பனாகவும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேனா மேஜிக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை வச்சு எனிமையாக அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ண முடியும். மற்றவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய குவென் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லையும் சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பென்டன் சீரியஸ்லையுமே சரி, 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா 2 ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா தன்னோட சைஸை வந்து ஆல்டர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளோட ஜாம்பர்ஸு கூட நம்ம குவென் சண்டை போடும்போது ஒரிஜினல் ஆண்ட்ராய்ட் ஃபார்முக்கு மாறி தன்னோட சைஸை வந்து ஆல்டர் பண்ணி காமிப்பாங்க. அதாவது சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற பவரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற எபிசோடில் குவென் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அவங்களால பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸ்குள்ள ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணி என்ட்ரு ஆக முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. மற்றவங்களோட காயத்தை வந்து சீக்கிரமாகவே குணப்படுத்தவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்ஸால முடியும். மற்றவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தங்களுடைய எனர்ஜியை கொடுத்து அதை வச்சு எனிமையை சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸால பண்ண முடியும். இவங்களுக்கு நிறைய வீக்னஸ் இருக்காது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இவங்களோட பவர்ஃபுல்லான மேனா மேஜிக் யூசர் இருந்தாலும் ஒரு சுப்ரீம் பீங் இருந்தாலும் இவங்களை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில வீக்னஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதையும் தாண்டி இவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல் காஸ்டிங். அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லை யூஸ் பண்ணும்போது அதை வச்சு இவங்களால எனிமையை டிஃபீட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆர்கமெடா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்பெல் புக் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெல் புக்கை தான் பார்த்தீங்கன்னா நம்ம குவென் வந்து நம்ம ஹெக்ஸோட மியூசியத்துலேருந்து எடுத்துருவாங்க. அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்புறம் லெஜர் டொமைன் போகிறதுக்கான ஒரு கீயை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும். ஸோ அவங்களோட மேனா மேஜிக்கை மேனிபுலேட் பண்ணி இந்த ஸ்பெல்ஸை வந்து கேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆண்ட்ராய்ட்ஸால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேனா மேஜிக்கை மற்றவங்களோட ரொம்ப ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர். ஆனால் ஒரு பியூரான ஆண்ட்ராய்ட் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாகவே இந்த பவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம குவென்னோ இல்லை பென்னோ நினச்சா ஓரளவுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்ஸோட பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு பியூரான ஆண்ட்ராய்டு கிடையாது, ஒரு ஹைப்ரிடான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேணால் சொல்லலாம். பார்த்துட்டிங்கன்னா இங்கே வேர்டனாவை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியனெக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஏலியனெக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் சீரீஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன். பிகாஸ் இவர்கிட்ட ஆம்னிபொட்டன்ட் பவர் இருக்கு. ஸோ இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வாட்டி பேசிட்டேன். ஏன்னா வேர்சஸ் பேட்டில் அப்படின்னாலே மோஸ்ட்லி ஏலியனெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வீடியோவாவது அவரை பேஸ் பண்ணி நான் பேசியிருப்பேன், லிஸ்ட்லேயும் சரி வேர்சஸ் பேட்டிலையும் சரி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏலியனெக்ஸோட சில முக்கியமான பவர்ஸையும் அவரோட வீக்னஸை பற்றி மட்டும் இங்கே சொல்லிடுறேன்.
ஸோ ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் பீயிங், அதாவது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே மட்டும் இல்லாமல் அதை தாண்டி சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இவரால் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு யூனிவர்ஸே மொத்தமாக அழிஞ்சப்ப கூட இந்த ஏலியன்ஸ் தான் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஏன் வந்து ஒரு யூனிவர்சல் பீயிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இவரோட பவருங்கிறது ஹையர் லெவலில் இருக்கும், மல்டிவர்சல் லெவலுக்கு போகும்போது இவரோட பவருங்கிறது கம்மியாயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஏலியன்ஸோட பவருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலுமே யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம மாரல் காமிக்ஸில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஃபேக்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு யூனிவர்ஸ்குள்ளே போனால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைங்க பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏலியன்ஸ்க்கு சுத்தமாக கிடையாது. எந்த யூனிவர்ஸில் இருந்தாலும் அவர் ஒரு ஆம்னிபோட்டன்ட் தான், அதனால அவருடைய பவர் இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு யூனிவர்ஸ்குள்ள நம்மளுடைய ஏலியன்ஸ் என்டர் ஆயிட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ்க்கான அந்த நேச்சர் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த காஸ்மிக் லாஸை வந்து இவரால் மீற முடியாது. மேபி அந்த காஸ்மிக் லாவே இவர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. ஸோ அந்த லா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது அந்த யூனிவர்ஸ்க்கான ஒரு சுப்ரீம் பீயிங் இருப்பார்ல, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட பவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஏலியன்ஸ்க்கு அந்த சுப்ரீம் பீயிங்கோட பர்மிஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒருவேளை நம்ம ஏலியன்ஸை விட அவங்க பவர்ஃபுல்லான சுப்ரீம் பீயிங்காக இருந்தால் ஏலியன்ஸோட பவரையே அழிச்சிடுவாங்க. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மானா மேஜிக்கு. ஸோ மானா மேஜிக்கை எப்படி வந்து நம்மளுடைய ஆனடட்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஏலியன்ஸால் மேனிப்புலேட் பண்ண முடியாது. இந்த விஷயத்த பென்டன் கிரியேட்டர்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மேனா மேஜிக்கோட ட்ரூ நேச்சரை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் தன்னோட ஆம்னிபோட்டன்ஸ் பவரை வச்சு இந்த ட்ரூ நேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம ஏலியன்ஸால் மேனா மேஜிக்கை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. சொல்லப்போனால் மேனா மேஜிக்கோட ஹெல்ப்பே ஏலியன்ஸ்க்கு தேவையில்லை. அவர் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஆம்னிபோட்டன்ட் பீயிங். அதனால் பார்த்தீங்கன்னா மேனா மேஜிக்கோட ஹெல்ப்பும் நம்ம ஏலியன்ஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் வந்து இந்த ஸ்பெல்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட்ஸ் நினச்சாங்கன்னா பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி சில விஷயங்களை சாதிப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணும்போது நம்ம ஏலியன்ஸோட ஆம்னிபோட்டன்ட் பவரையே ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த டெரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்னிவர்ஸில் ஒர்க் பண்ணார்ல, அவர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல் இருக்குது, அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏலியன்ஸோட ஆம்னிபோட்டன்ட் பவரையே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி அவரை வந்து ஒரு சாதாரண ஏலியனாக மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா இந்த ஸ்பெல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஏலியன்ஸோட முக்கியமான வீக்னஸ் தான். ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஏலியன்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், ஆண்ட்ராய்ட்ஸை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது அப்படின்னா யாரோட பவர் லெவல் அதிகமாக இருக்கும், யார் வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனடாய்ட்ஸ் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா பென்டன் யூனிவர்ஸ்குள்ள மட்டும்தான் பவர்ஃபுல். ஏன்னா பென்டன் யூனிவர்ஸ்குள்ள மட்டும்தான் இந்த மானா பவர் இருக்கு. ஸோ இந்த மானா பவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆனடாய்ட்ஸ் வந்து ஒரு சாதாரண பீயிங்ஸாக மாறிடுவாங்க, அவங்கள வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். ஆனால் ஏலியன்ஸ்க்கு அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த யூனிவர்ஸ்க்கு போனாலும் அவரால் ஆம்னிபோட்டன்ஸ் பவர் வச்சு சண்டை போட முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற மேனா மேஜிக்கை நம்மளுடைய ஏலியன்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேஜிக் பவராலேயே உருவான கேரக்டர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளேயே ஆம்னிபோட்டன்ஸ் பவர் வச்சிருக்க கேரக்டர். ஸோ இவங்களுக்குலாம் சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல வின் பண்ணுறது கண்டிப்பாக ஏலியன்ஸாக மட்டும்தான் இருப்பார். பிகாஸ் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் லெவல் பீயிங், அதுவும் டாப் டயரில் யூனிவர்சல் லெவலில் இருக்கிற கேரக்டர். ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய ஆனடாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லெவலில் இருக்கிற பீயிங் கூட கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு பிளானட்டரி லெவலில் இருக்கிற பீயிங் தான். ஸோ இவங்களோட பவர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு பிளானட்டரி லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க டாப் டயரில் இருக்கலாம், ஆனால் யூனிவர்சல் லெவலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏலியன்ஸ் தான் டாப்பில் இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்னிபோட்டன்ஸ் பவருக்கு முன்னாடி ஆனடாய்ட்ஸோட பவர்லாம் சுத்த வேஸ்ட்டு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலியன்ஸோட ஆம்னிபோட்டன்ஸ் பவரை கேன்சல் பண்ணுற ஸ்பெல் அப்படிங்கிறது பென்டன் யூனிவர்ஸ்குள்ளேயே இருக்குது. அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணால் நம்ம ஏலியன்ஸை ஒன்றும் இல்லாத டம்மி பீஸாக மாற்ற முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெல் வந்து யாருக்கு தெரியும் அப்படிங்கிறதான் விஷயமே. அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும், எந்த அளவுக்கு மானா பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அன்கோனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா மேபி இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆனடாய்ட்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ டேகன் மாதிரியான ஒரு பீயிங் நினச்சா பண்ண முடியும், அது அசால்ட்டான விஷயம். ஆனால் நம்மளுடைய ஆனடாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல் மேபி நம்மளுடைய ஆனடாய்ட்ஸால் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு
பவர்ஃபுல்லான ஸ்பெல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஏலியனிக்ஸோட ஆம்னிபொட்டன்ஸ் பவரை இவங்களால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஏலியனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர் கம்மியான கேரக்டராக மாறிடுவார். அந்த இடத்துல வேணால் நம்ம ஏலியனிக்ஸை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்ஸில் வின் பண்ண முடியும். அதில் நம்ம பியூர் ஆண்ட்ராய்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய போர்டனா வின் பண்ணலாம். ஆனால் இங்கே ட்விஸ்ட்டே வந்து அந்த ஸ்பெல் எப்படிப்பட்ட ஸ்பெல்லு, அதை யாரால் வந்து கேஷ் பண்ண முடியும், அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட்ஸால் வந்து அதை யூஸ் பண்ண முடியுமா, இல்லைனா நம்மளுடைய அந்த டேகன் மாதிரியான பவர்ஃபுல்லான பீயிங் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களால யூஸ் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு வந்து பவர் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட்ஸ் கிட்ட இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரியாது. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய ஏலியனிக்ஸ் தான். பிகாஸ் ஏலியனிக்ஸ் கிட்ட வந்து ஆம்னிபொட்டன்ஸ் பவர் இருக்கு. ஸோ அந்த பவர் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆள் நினைச்சாலுமே நம்ம ஏலியனிக்ஸை பென்டன் யூனிவர்ஸில் தோக்கடிக்கிறது கஷ்டமான விஷயம். ஆனால் இவரோட பவர்ஃபுல்லான நிறைய பீயிங்ஸுமே பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது பென்டன் யூனிவர்ஸ்லேயே நம்ம ஏலியன்ஸை விட 3 ஏலியன்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஏலியன்ஸ் யாருங்கிறத இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஏலியன்ஸ் எப்போ ரிவீல் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் பென்டனோட புது சீரீஸ் வருமா வராதா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சருங்கிறது ஸ்டில்லுமே வந்து மிஸ்டியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டைரெக்டாக நம்ம ஆண்ட்ராய்ட்ஸும் அதே நேரத்தில் நம்மளோட ஏலியனிக்ஸும் ஃபைட் பண்ண சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக வின்னருங்கிறது நம்ம ஏலியனிக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.